தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சிக்கு டாடா காண்பித்தது தமிழக வெற்றி கழகம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில் தேர்தலுக்கு முன்பு வரை இருந்தது. விஜய், சீமான் 2 பேரும் RSS பெற்றெடுத்த குழந்தை என்று வர்ணித்தது. விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது என்று கூறியது. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்காக விஜயை களமிறக்கியது பாஜக என்றெல்லாம் திருமாவளவன் பேசினார். தேர்தலுக்கு பிறகு முற்றிலுமாக மாறிப்போனார் திருமாவளவன். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து அமைச்சரவையில் பங்கு பெற்றார். ஆனாலும் கூட திமுகவை விட்டுக் கொடுக்க தயாரில்லாமல் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் அமைந்தது. இந்த சூழ்நிலையில் சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அவர்களை திமுகவினர் நக்கல் பண்ணிய போது அதை கண்டித்து திருமாவளவன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அதே நேரத்தில் டெல்லி தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதியாக கன்னடர் ஒருவர் நியமிக்கப்பட்ட போது தமிழக அரசை, தவேக அரசை கண்டித்து திருமாவளவன் கருத்துக்கள் தெரிவித்திருந்தார். இதனால் ஆத்திரமடைந்தார் ஆதவ் அர்ஜுனா. ஏற்கனவே திருமாவளவன் தன்னுடைய தயவால் தான் தமிழக வெற்றி கழக அரசு நடப்பதாகவும், தன்னுடைய தயவால் தான் விஜய் முதலமைச்சராக பதவியில் இருப்பதாகவும் கூறியிருந்தார். தமிழக வெற்றி கழக அரசுக்கு தான் அச்சாணி என்றும், தான் இல்லாவிட்டால் தமிழக வெற்றி கழக அரசு கலைந்துவிடும் என்றெல்லாம் கூறினார். தான் எந்த நேரத்திலும் ஆதரவை வாபஸ் வாங்கிக் கொள்ளலாம் என்ற ரீதியில் பேசினார். இதனால் ஆத்திரமடைந்த ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தை கட்சி மூத்த தலைவர்களை தொடர்பு கொண்டு திருமாவளவன் குறித்து அதிருப்தியை தெரிவித்துள்ளார். மேலும், தாங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கி கொண்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தங்களுக்கு அரசு எப்படி நடத்த தெரியும் என்று எங்களுக்கு தெரியும், தாங்கள் ஆட்சியை எப்படி தொடர்வது என்பது எங்களுக்கு தெரியும் என்று தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சி மூத்த தலைவர்களை ஆதவ் அர்ஜுனா தொடர்பு கொண்டு தமிழக வெற்றி கழக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை விடுதலை சிறுத்தை கட்சி வாபஸ் வாங்கினாலும் பரவாயில்லை, தங்களுடைய ஆட்சியை எப்படி தொடர்வது என்பது எங்களுக்கு தெரியும் என்று ஆதவ் அர்ஜுனா கூறினார். இது திருமாவளவனுக்கு திகைப்பை ஏற்படுத்தியுள்ளது.